அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியை பத்திரிகை செய்திகளோடு ஆரம்பிப்பதற்கு முதலாக இன்று எமக்கு கிடைத்த பத்திரிகை ஒரே ஒரு பத்திரிகை அச்சு பிரதி மட்டுமே எமக்கு கிடைத்திருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகள் இன்று கிடைக்கவில்லை. காரணம், இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆகவே அந்த பொது விடுமுறை காரணத்திற்காக சில நேரங்களில் அந்த பத்திரிகை விநியோகஸ்தர்களும் விடுமுறை எடுத்து விட்டார்களாக இருக்கலாம். காரணம், எங்களுக்கு தினகரன் பத்திரிகை மட்டுமே கிடைத்திருக்கின்றது. எனவே நமக்கு கிடைத்த செய்திகளோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கின்றார். நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அவரது வெற்றி. அது தொடர்பாக நேற்றைய தினம் அவர் பேசியிருந்தார், அவர் உரை நிகழ்த்தியிருந்தார். தனது முதலாவது, அதாவது தேர்தலின் வெற்றி பெற்ற பின் ஒரு ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற வேட்பாளராக நேற்றைய தினம் பேசியிருந்தார். இன்று முதல் அவர் பதவி பிரமாணத்திற்கு பிறகு ஜனாதிபதியாக செயற்பட போகின்றார். இன்றைய தினம் காலை 9:30 மணியளவிலே இந்த சத்திய பிரமாணம் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது ஜனாதிபதி செயலகத்தில். எது எப்படியோ தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். முழு நாடும் அனுரவுக்கு. நாட்டின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு. தமிழ் முஸ்லிம் மக்களினதும் பேராதரவுடன் அமோக வெற்றி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனுரகுமார திசாநாயக்க 57,40,179 வாக்குகளை பெற்று அமோக வெற்றியீட்டியுள்ளார். நாட்டில் உள்ள 22 தேர்தல் மாவட்டங்களில் 15 மாவட்டங்களில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார். இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 7 மாவட்டங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதுடன் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 45,30,902 ஆகும். இம்முறை தேர்தலில் 38 வேட்பாளர்கள் போட்டியிட்ட அதே வேளை இந்த தேர்தலில் எவரும் 50% வாக்குகளை அல்லது 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக இம்முறை விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டன. அதன்படி இம்முறை தேர்தலில் போட்டியிட்டவர்களில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்கவும் 2வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவர் தவிர்ந்த ஏனைய அனைத்து போட்டியாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரினால் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டு தினகரன் பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலேயே தொடர்கிறது. கருதப்பட்டு 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப வாக்குகள் மேற்படி இரு பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு வாக்குகளாக எண்ணப்பட்டன. அதேபோன்று அதற்கமே நாளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட முதற்கட்ட தேர்தல் முடிவுக்கு இணங்க அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்றுக்கொண்டால் அவற்றுடன் 1,05,264 விருப்ப வாக்குகளை பெற்று மொத்தமாக 57,40,179 வாக்குகளை பெற்றுக்கொண்ட அவர் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்றிரவு உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார். அப்படி ஒரு நிகழ்வும் இடம்பெற்றது. அதாவது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு. அதற்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு பேசியிருந்தார், அல்லது அந்த வெற்றி தொடர்பாக பேசியிருந்தார். அதன் போது கூறியிருந்தார், மக்கள் ஆணையுடன் கூடிய அல்லது மக்களது ஆதரவுடன் கூடிய ஒரு ஜனாதிபதியாக வருவது தான் எனது அபிப்பிராயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனது ஆவாவாக இருந்தது, எனது ஆசையாக இருந்தது, அல்லது மக்களது நிலைப்பாடாக இருந்தது. எனவே அது நடந்திருக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியால் மட்டுமே இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்று அனுரகுமார திசாநாயக்க நேற்று தனது வெற்றியை
தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்திய பின்னர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இப்பொழுது நாம் ஒரு ஊடகமாக அல்லது அனுரகுமார திசாநாயக்க அவர்களை எப்படி அழைப்பது என்றால், இனி அவரை அனுரகுமார சகோதரர் என்று அழைக்க முடியாது. ஏனென்றால் இனி அனுரகுமார திசாநாயக்க ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, அல்லது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் என்பது தேர்தல் நடக்கும் வரை. ஆனால் இப்பொழுது அவர் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள, தமிழ், முஸ்லிம், பர்கர், மலே ஆகிய சகல மக்களினதும் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இனி அழைக்கப்படுவார். ஆகவே இனி அவரை சகோதரர் என்று அழைக்கலாம், அது கட்சிக்குள் மட்டுமே, அந்த கட்சி செயற்பாடான விடயங்களில். ஆனால் இனிமேல் அவர் நேற்று முதல் அவர் இலங்கை மக்களின் ஜனாதிபதியாக, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினதும் ஜனாதிபதியாக அவர் செயற்படுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அவரோடு சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன் சமமானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வர வேண்டும். காரணம், நாம் நன்றாக அவதானித்தோம். 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற கோட்டாபய ராஜபக்ச, அதற்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவை சுற்றி இருந்தவர்கள் இந்த நாட்டின் வீழ்ச்சிக்கு, இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தார்கள். எனவே அந்த நிலை அனுரகுமார திசாநாயக்க அந்த நிலையை வர விட மாட்டார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். காரணம், சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதன் மூலமாக மாற்றங்களை கோட்டாபய ராஜபக்ச கொண்டு வந்தார். ஆனால் அந்த மாற்றங்களே நாட்டின் அழிவுக்கு அல்லது நாட்டின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. எனவே அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என்று நாம் மட்டுமல்ல, அவருக்கு வாக்களித்த 57 லட்சம் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான சில குறிப்புகள் வந்திருக்கின்றது, அதையும் நாம் பார்க்கலாம். எல்லோருக்குமே அனுரகுமார திசாநாயக்க யார் என்று தெரியும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க குறித்த சில குறிப்புகள் என்று தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது, பார்க்கலாம். திசாநாயக்க முதியன்சலாகிய அனுரகுமார திசாநாயக்க தான் அவரது முழு பெயர். பிறக்கின்றார் 1968ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. பிறந்த ஊர் தம்புத்தேகம. ஆரம்ப கல்வியை கற்கின்றார் தம்புத்தேகம காமினி வித்யாலயத்தில். உயர்கல்வியை கற்கின்றார் தம்புத்தேகம மத்திய கல்லூரியில். பல்கலைக்கழகம் செல்கின்றார் கலனி பல்கலைக்கழகத்திற்கு. 1997இல் சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக மாறுகிறார். 1997இல் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராக மாறுகிறார். 1998இல் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராக மாறுகிறார். 1998இல் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். 2000ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றார். 2004ஆம் ஆண்டில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றார் விவசாய அமைச்சராக. 2008இல் ஜேவிபியின் பாராளுமன்ற குழு தலைவராகின்றார். 2010இல் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் வருகிறார். 2010ஆம் ஆண்டு. இன்னும் இருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தொடர்பான செய்திகள். 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஜேவிபியின் தலைவராக பதவியேற்கிறார். 2015 பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாக மாறுகிறார். 2019 ஆகஸ்ட் 18ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்றார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகிறார். இதுதான் அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக அல்லது அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க குறித்த சில குறிப்புகள். அதாவது இப்படித்தான் ஒருவர் ஜனாதிபதி ஆகிய பின்பு பல தேடல்கள் இருக்கும். எங்கே படித்தார், எங்கே பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார், எப்பொழுது பாராளுமன்றம் வந்தார், எப்பொழுது பாராளுமன்றத்திலே முக்கிய பொறுப்பொன்றை வகித்தார். அனுரகுமார திசாநாயக்க அமைச்சராக ஒரு வருட காலம் பதவி புரிந்திருக்கின்றார். விவசாய அமைச்சராக பதவி புரிந்திருக்கின்றார். அப்பொழுது ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் இருந்தார். அந்த காலகட்டத்திலே விவசாய அமைச்சராக
பதவி வகித்தார். சரி, இப்படி பல குறிப்புகள் அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாக நாம் பேசலாம். ஜனாதிபதியாக இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்ய போகின்றார். அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதியாக அனுர இன்று சத்திய பிரமாணம். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார். புதிய ஜனாதிபதியின் சத்திய பிரமாண நிகழ்வு கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் காலை 9 மணிக்கு பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் நடைபெற உள்ளது. ஆரம்ப கட்டமாக 15 அமைச்சுக்கள் புதிய ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் செயற்பட உள்ளன. 15 அமைச்சுக்கள் செயற்பட உள்ளன புதிய ஜனாதிபதியின் கீழ். அதே போன்று செயலாளர்களின் கீழ் நிர்வாகம் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அக்கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் அர்ஷடி சில்வா, எம்பி உட்பட பல அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதே போன்று நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நிறைவு பெற்றுள்ளதுடன் இம்முறை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இதிலே 56 லட்சம் என்று இருக்கின்றது. அதாவது இதிலே போடப்பட்டிருக்கின்ற வாக்கு 2வது விருப்ப வாக்கு எண்ணப்படுவதற்கு முதல் இருந்த தொகைதான் அதிலே போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 56 லட்சம் என்று இருக்கின்றது. ஆனால் 57 லட்சம் வாக்குகளை பெற்றார். சரி, இப்படி இருக்கும்போது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்ற இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே மிகப்பெரிய தேர்தல் அசம்பாவிதங்கள், தேர்தல் வன்முறைகள் அல்லது வாக்குச்சாவடிகளில் நடந்த வன்முறைகள் என்று எதுவுமே பதிவு செய்யப்படாத மிக மிக அமைதியான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. எனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அனைவருக்கும் நேற்று நன்றிகளை தெரிவித்தார், பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். கட்சியின் ஆதரவாளர்கள் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார். காரணம், இந்த நாட்டிலே இதற்கு முதல் எமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த நாட்டிலே நடந்த எல்லா தேர்தல்களிலும் ஏதாவது ஒரு வன்முறை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது, அல்லது உயிர் பலி இடம்பெற்றிருக்கின்றது, அல்லது ஏதாவது காய அடைந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தல் மிக 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 அமைதியான முறையிலே சாதாரணமான நீதியான தேர்தலுமாக நடந்து முடிந்துள்ளது. எனவே நாமும் ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற விதத்திலே இந்த தேர்தலை மிக அமைதியாகவும் மிக நீதியானதும் மிக சாதாரணமான தேர்தலாகவும் நடத்தி முடித்ததற்கு அனைவருக்கும் நாம் நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அலி ஷப்ரி வாழ்த்து தெரிவிப்பு. தேர்தலில் வெற்றியீட்டியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னர் நேற்று முன்தினம் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அமைச்சர் அலி ஷப்ரி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். இப்படி இருக்கும்போது நான் முதலில் குறிப்பிட்டிருந்தேன், இந்த வீரகேசரி பத்திரிகை இன்று அச்சு பிரதி எமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வீரகேசரி பத்திரிகையின் இணையதளத்தின் மூலமாக நாம் பெற்ற வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்த செய்தியை பார்க்கலாம். இதான் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. அனுரவுக்கு அமோக வெற்றி என்ற செய்திதான் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஏராளமான செய்திகள் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவற்றை வாசிக்கக்கூடிய நிலையில் அந்த வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை. காரணம், அச்சு பிரதிகள் எதுவும் வரவில்லை. சரி, எதைப்படியோ தேர்தலில் அமோக வெற்றியீட்டிய அனுரவுக்கு சுமந்திரன் வாழ்த்து தெரிவிப்பு என்ற செய்தி வந்திருக்கின்றது. தோல்வியை ஏற்றது ஐக்கிய மக்கள் சக்தி. ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனைக்கு அதாவது
ஆலோசனைக்கு அமைய ஏனையவர்களை நிராகரித்து சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் வித்தியாசத்தை காட்டிய வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைபெற்று முடிந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலில் அனுர்குமார திசாநாயக்க வெற்றியீட்டியுள்ளார். அவருக்கு எதிராக களத்தில் இறங்கியவர்களும் தமது தரப்பினரின் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அனுரவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எம்.ஏ. சுமந்திரன் இன மத பேதமின்றி இன மத பேரினவாதத்தில் தங்கி இருக்காமல் எம்.ஏ. சுமந்திரன் தொடர்ந்தும் பேசுகையில் இன மத பேரினவாதத்தில் தங்கியிருக்காமல் வெற்றியை அடைந்ததற்காக அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டினார். அது அவரது பிரசாரத்தை வேறுபடுத்திய ஒரு முக்கிய காரணியாகும் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இன மத பேரினவாதத்தில் தங்கியிருக்காமல் அனுரகுமார் திசாநாயக்க நடைமுறைப்படுத்திய பிரசார நடவடிக்கைகளை அவர் பாராட்டியிருக்கின்றார். இனமத வெற்றிக்கு இடமளிக்காது, இனமத வெறிக்கு இடமளிக்காது அபார வெற்றி பெற்றதற்கு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வி அடைந்ததை பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஜனநாயகம் மற்றும் நல்லெண்ண உணர்வுடன் நான் எனது நண்பரை அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதாவது இறுதி நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்தான் இலங்கை தமிழரசு கட்சி தனது நிலைப்பாட்டை அறிவித்திருந்தது. இந்த எதிர்வரும் தேர்தலில் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக சுமந்திரன் அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் டவர் மண்டபத்திற்கு அருகில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டத்திலே ஒருபோதும் நடைபெறாத ஒரு விடயம் இடம்பெற்றது. அதாவது இதுவரை நான் கொழும்பிலே இருந்த நான் பல தேர்தல்களை அதே இடத்திலிருந்து பார்த்திருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலிருந்தோ மட்டக்களப்பிலிருந்தோ வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பு மேடையில் ஏறி வாக்கு கேட்டதில்லை. ஆனால் அது இம்முறை நடந்தது. சாணக்கியன் கொழும்புக்கு வந்து மருதான டவர் மண்டபத்தின் மேடையில் ஏறி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். எனவே அது மாற்றம் இடம்பெற்றது. அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க யாழ் மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் சஜித் பிரேமதாசவின் மாவட்ட வெற்றியை உறுதி செய்தது. யாழ் மாவட்டத்திலே தொகுதிகளிலே சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு யாழ் மாவட்டத்திலே 4வது இடம்தான் கிடைத்தது. 2வது இடத்தை ரணில் விக்ரமசிங்கே பெற்றிருந்தார். யாழ் மாவட்டத்திலே 3வது இடத்தை பாக்கே செல்வம் அரியநேத்திரன் பெற்றிருந்தார். எனவே 4வது இடம்தான் சென்றது. முழு யாழ் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 27,000 வாக்குகளை அனுர்குமார் திசாநாயக்க பெற்றிருந்தார். எது எப்படியோ கிளிநொச்சி தேர்தல் தொகுதி, யாழ் தேர்தல் தொகுதி, நல்லூர் தேர்தல் தொகுதி, அதே போன்று காங்கேசன்துறை தேர்தல் தொகுதி, பருத்தித்துறை தேர்தல் தொகுதி, ஊர்காவற்துறை தேர்தல் தொகுதி, கோப்பாய் தேர்தல் தொகுதி, வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி, மானிப்பாய் தேர்தல் தொகுதி போன்ற தொகுதிகளின் முடிவு இன்றைய தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அதற்கமே நாங்கள் பார்ப்போம் என்றால், கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் பாக்கே செல்வம் அரியநேத்திரன் வெற்றி பெற்றிருந்தார். நல்லூர் தேர்தல் தொகுதியில் பாக்கே செல்வம் அரியநேத்திரன் வெற்றி பெற்றிருந்தார். காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றிருந்தார். அதை நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும். காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியிலே 1வது இடத்தை ரணில் விக்ரமசிங்கே பெற்றிருந்தார். பருத்தித்துறை தேர்தல் தொகுதியில் அரியநேத்திரன் பெற்றிருந்தார். அதே போன்று ஊர்காவற்துறை தேர்தல் தொகுதியில் அரியநேத்திரன் பெற்றிருந்தார். அதே போன்று கோப்பாய் தேர்தல் தொகுதியில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் பாக்கே செல்வம் அரியநேத்திரன் வெற்றி பெற்றிருந்தார். அதே போன்று மானிப்பாய் தேர்தல் தொகுதியில் பாக்கே செல்வம் அரியநேத்திரன் வெற்றி பெற்றிருந்தார். ஆகவே எதெப்படியோ முழு மாவட்டத்தின் வெற்றியை சஜித் பிரேமதாச யாழ் மாவட்டத்திலே பெற்றிருந்தார். அதே போன்று நுவரெலியா மாவட்டத்தையும் நாம் கூற வேண்டும். நுவரெலியா மாவட்டத்தில் வெற்றியை சஜித் பிரேமதாச பெற்றிருந்தார். எப்படியோ நேற்றைய வாக்குப்பதிவுகள் அவ்வாறு அமைந்திருந்தது. எது எப்படியோ இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்று காலை நேரம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சிங்கள பத்திரிகைகளில் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 9:30 மணிக்கு 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கை என்ற நான் அன்பு வைத்த செல்ல குழந்தையை
அனுரகுமார உங்களிடம் நான் ஒப்படைக்கின்றேன், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது அவரை முன்னாள் ஜனாதிபதி என்று தான் விழிக்க இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார், நான் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசமிகு குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நான் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசமிகு குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க அந்த இலங்கை என்ற குழந்தையை அனுரகுமார் திசாநாயக்க கைகளிலே ஒப்படைக்கின்றார். எனவே அந்த குழந்தையை பத்திரமாகவும் கவனமாகவும் அன்பு காட்டியும் பாசம் காட்டியும் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டியது அனுரகுமார திசாநாயக்கவின் கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் நான் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசமிகு குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், பதவியிலிருந்து நீங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்தி என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கும் அனுரவுக்கு ஹரீன் பெர்னாண்டோ வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். 2,26,343 வாக்குகளை பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதேபோன்று அனுரவின் வெற்றி பன்மைத்துவத்துடன் சமூக நீதியை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பம் என்று மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார். 2024 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் அமைதியான ஒரு தேர்தலாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் பெஃபரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹண எட்டியாராய்ச்சி தெரிவிக்கிறார். அவ்வளோ ஒரு அமைதியான தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. எனவே இலங்கை நிறைவேற்று அதிகாரமுள்ள 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. எனவே அதே போன்று இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஏராளமான செய்திகள். இன்று 23ஆம் தேதி விசேட அரச விடுமுறை. யாரும் அவசரப்பட்டு வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க, நிறைய பேருக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை இட்டு இன்று விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அறிவிப்பை நேற்று அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டதுடன் அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தலையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை கல்வி அமைச்சு பாடசாலைக்கு விடுமுறை வழங்கியிருந்ததுடன் இன்று திங்கட்கிழமை 23ஆம் தேதியும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. செய்திகள் எல்லாம் பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் தினத்தன்று இரவு 10 மணி முதல் நேற்று காலை 6 மணி வரை அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் பிறகு 12 மணி வரை நீடிக்கப்பட்டது நேற்று நண்பகல். எனவே அத்துடன் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டது. இப்பொழுது போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு: போலீஸ் ஊரடங்கு சட்டம் மீள அமுல்படுத்தப்பட மாட்டாது. பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பை அடுத்து நேற்று முன்தினம் இரவு அமுல்படுத்தப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்று அதாவது நண்பகல் 12 மணிக்கு தளர்த்தப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் அது நீடிக்கப்பட மாட்டாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது, ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைந்ததன் பின்னர் நேற்று முன்தினம் இரவு 10 மணி முதல் நேற்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து அந்த ஊரடங்கு சட்டம் மீண்டும் நேற்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்தது. இந்நிலையில் ஊரடங்கு சட்டம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது. நேற்று முன்தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பை அடுத்து தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அறிவிக்கப்பட்டன. அதற்கிணங்க தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் நடவடிக்கைகள் நேற்று தொடர்ந்ததுடன் நேற்றைய தினம் பிற்பகல் அந்த நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன. தேர்தல் நடவடிக்கைகளை நிறைவு பெற்றாலும் தொடர்ந்தும் நாடு முழுவதுக்குமான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாமும் காணக்கூடியதாக இருந்தது. இன்று காலை நாம் பத்திரிகை செய்திகளுக்காக நானும் எமது பிரிவினரும் இங்கே அதாவது எமது இந்த அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும் நேரம் நாம் காணக்கூடியதாக இருந்தது. எல்லா பிரதான சந்திகளிலும், எல்லா பிரதான சுற்று வட்டங்களிலும், எல்லா பிரதான இடங்களிலும்
விசேட அதிரடி படையினர், அதே போன்று சிவில் பாதுகாப்பு படையினர், அதே போன்று இராணுவத்தினர், அதே போன்று போலீசார் கடமையில் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இன்றைய தினம் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்கின்றார். இன்னும் அந்த தேர்தல் பரபரப்பு இருக்கின்றது. எனவே தேர்தலுக்கு பிறகான நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவியேற்கின்றார். அதற்கு பிறகு மாகாண ஆளுநர்கள் மாற்றப்படுவார்கள் என்று பொதுவாகவே எல்லோருக்கும் தெரியும். மாகாண ஆளுநர்கள் மாற்றப்படுவார்கள். ஜனாதிபதியால் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். சில நேரங்களில் அதே ஆளுநர்கள் இருந்தாலும் கூட ஜனாதிபதி எடுக்கக்கூடிய முடிவிலே புதிய ஆளுநர்களை அவரால் நியமிக்க முடியும். ஆகவே இதை முதலே தெரிந்து கொண்டு தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன ராஜினாமா செய்கிறார். கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அடுத்து தென் மாகாண ஆளுநரான முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தமது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்துள்ளார். இன்னும் இப்போ இந்த ஆளுநர்களில் இவர்தான் முதலாவதாக ராஜினாமா செய்கிறார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வேறொரு வேட்பாளர் வெற்றியேற்றுள்ளதை அடுத்து தனது தென்மாகாண ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதாக தீர்மானித்ததாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தன் மீது நம்பிக்கை வைத்து தென்மாகாண ஆளுநர் பதவியை தனக்கு வழங்கியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன கடந்த மே மாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தென்மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன இதற்கு முன்னர் பல தடவைகள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் ராஜாங்க அமைச்சராகவும் பிரதி அமைச்சராகவும் பல்வேறு பதவிகளை வகித்தமையும் குறிப்பிடத்தக்கது. அப்படிதான் ஜனாதிபதி மாறும்போது சில ஆளுநர்களும், அதாவது ஒவ்வொரு மாகாணங்களுக்கு 9 மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் மாற்றப்படுவார்கள். அதே போன்று இன்றும் அப்படி ஒரு நிகழ்வு தான் நேற்றும் இடம்பெற்றிருக்கின்றது. அன்று தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன ராஜினாமா செய்திருக்கின்றார். சரி, இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. பொதுவாகவே புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதுடன் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா என்று. எனவே அது தொடர்பான செய்திகளை நாம் தினகரன் பத்திரிகையில் காண முடியவில்லை. ஆனால் வீரகேசரி பத்திரிகையில் அவ்வாறான செய்தி வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல குறிப்பிட்டிருந்தேன், வீரகேசரி பத்திரிகையின் அச்சு பிரதி நமக்கென்று கிடைக்கவில்லை. சரி, ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். 22 மாவட்டங்களின் தபால் மூல வாக்களிப்பு வெளியாகும் போது அதிலே 21 மாவட்டங்களில் வெற்றியை பெறுவதற்கு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடிந்திருந்தது. அதே போன்று ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் தபால் மூல வாக்களிப்பில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். அது வன்னி மாவட்டம். வன்னி மாவட்டத்திலே மட்டும் தபால் மூல வாக்களிப்புகளில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். 4257 வாக்குகளை வன்னி மாவட்டத்தில் பெற்று அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் தபால் மூல வாக்களிப்பில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தார். இது தொடர்பாக நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வெற்றியை உறுதி செய்து அவருக்கான அந்த கடிதத்தை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது நேற்று இரவு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு. அப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க சொன்னார், இந்த நாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக தபால் மூல வாக்களிப்பை நாளை வைத்து கொண்டு இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்குவது போன்ற செயற்பாடுகள் எமது நாட்டில் தான் இப்படி நடைபெறுகின்றது. நாளை ஜனாதிபதி தேர்தலை வைத்துக்கொண்டு இன்று அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பதாக கூறுவது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பதை நேற்றைய தினம் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க போகும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அப்போது அந்த இடத்தில் சஜித் பிரேமதாசவும் இருந்தார். நேற்றைய அந்த வெற்றியாளரை அறிவிக்கும் அந்த நிகழ்வில், அந்த தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற கூட்டத்தில் 3வது இடத்தை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவில்லை. அவரது பிரதிநிதியாக ஆசு மாரசிங்க, முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆசு மாரசிங்க கலந்து கொண்டார். அவர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவில்லை. அனுரகுமார் திசாநாயக்க அமர்ந்திருந்தார். அதற்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அமர்ந்திருந்தார். அதற்கு பிறகு நாமல் ராஜபக்ச அமர்ந்திருந்தார். எனவே
அதன் போதுதான் ஜனாதிபதியாக இன்றைய தினம் பதவியேற்க உள்ள அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். சரி, எப்படியோ பல மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவரிடமிருந்து. அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களாக வரப்போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவின் திட்டங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது. குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் அறிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் அகற்றப்படும். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் முற்றாக அகற்றப்படும் என்று அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவரது கொள்கை பிரகடனத்தில் கூட தெரிவித்திருந்தார். எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 5 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்து விலகிவிட்டார் என்றால் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மக்களின் வரிப்பணத்தால் வழங்கப்படுகின்றது. எனவே அந்த மாற்றத்தை அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வருவார் என்று நாம் எதிர்பார்ப்போம். சரி.